புறஜாதியார் யார் என்றால் அவர்கள் தேவனற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள், பாளையத்துக்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், சுதந்திரம் இல்லாதவர்கள் என்று புறஜாதிகளை குறித்து ஒரு பெரிய விவரணமே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு சொந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, தேவனை அறியாத ஜாதிகளுக்காகவும் தான் அவர் மனித அவதாரம் எடுத்தது. ஆகவே இந்த புறஜாதியான் மாத்திரமல்ல, ரோம படையுடைய ஒரு 100க்கு அதிபதி மாத்திரமல்ல, இத்தாலியை சார்ந்தவர். தேவனுடைய பார்வையில் கொர்நேலியு இவ்வாறாக இருந்தார். எப்படி இருந்தார்? தேவ பயமுடையவர், விக்கிரகங்களை விட்டு தேவனை பக்தியுடன் நாடியவர், தர்மங்களை செய்தவர், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர். இந்த காரியங்களை செய்ததனால் அவர் சன்மார்க்க பக்தி உடையவராய் கொர்நேலியு காணப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த ரோம படை வீரர்களை பொறுத்த வரையில் மிகவும் வீரம் நிறைந்தவர்கள், எவரையும் மதிக்காதவர்கள், ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்கள், கலகங்களை அடக்கும் திறன் உடையவர்கள், மரிக்கும் வரைக்கும் தேசத்திற்காக போராடுகிற பண்புள்ளவர்கள். எவ்வளவு கடினமான பகுதிக்கும் தேவ கிருபை கடந்து சென்று ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் என்று சொல்லுகிறவளையும் தேவ கிருபை சந்தித்து விடுகிறது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறார் கொர்நேலியு. அன்பானுள்ளே, இவ்வளவு கடினமான ஒரு ரோம படை தளபதி தெய்வ பக்தி உள்ளவராய் இருந்தால் என்றால் நமக்கு கிரகிக்க முடியவில்லை. இவர் ஒரு யூத மார்க்கத்தை, ஒரு புறஜாதியனாய் இருந்தாலும் யூத மார்க்கத்தை தழுவிக்கொண்டு யூதர்கள் நடுவிலே ஒரு நற்சாட்சி உடையவராய் காணப்பட்டார். பார்த்தீங்கன்னா இவருடைய அரசு பணி மிகவும் கடுமையானது. ரோம பட்டாளத்திலே உத்தியோகம் பார்த்து கொண்டு இயேசு பக்தனாக ஒருவன் வாழ முடியாது. அவ்வளவு சூழ்நிலையின் நடுவிலும் கூட இவர் ஒரு தெய்வ பக்தி உள்ளவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, கடினமான அந்த பணியில் இருக்கும்போது தெய்வ பக்தி உள்ளவராக வாழ்ந்து காட்டினார். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய தெய்வ பக்தனை உலகத்தில் அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு மாத்திரமல்ல, அடுத்த கட்டத்திற்கு இந்த கொர்நேலியுவை அழைத்து கொண்டு போவதற்கு ஊழியக்காரனாகிய பேதுரு வர வேண்டியதாயிற்று. பேதுரு கொர்நேலியு இருக்கிற இடத்துல அவர் வந்த மாத்திரத்தில் ஒரு நீண்ட உரையை, தன்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சோதரம் அன்பானுள்ளே, பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் அனைவருக்கும் இரட்சகர் என்பதை அவர் அறிவிக்க தொடங்கினார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாய் வசனத்தை கேட்டவர்கள் மேல் இறங்கினார் என்று படிக்கிறோம். இன்றைக்கும் புறஜாதியாரும் தேவ நம்பிக்கை அற்றவர்களும், இப்படி பல பாரம்பரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும், விசுவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய பல தரப்பினர் இங்கே வந்திருக்கிறோம். பேதுரு பேசுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அனைவரையும் ஒன்று போல நேசிக்கிறார், அனைத்துலக மனிதருக்கும் இயேசு ஒருவரே இரட்சகர். அப்போஸ்தலர் 4:12 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவரால் இரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். பட்சபாதம் இல்லாமல் தேவன் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை
நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். எந்த வகையான கடினமான பணியிலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும். எப்பணி செய்தாலும் அப்பணி தேவ பணிக்கும் தடையில்லை. எப்பணி செய்தாலும் இயேசுவை ஒரு நபர் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கும் தடையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சன்மார்க்கனான கொர்நேலியுவை சந்தித்து எவ்வளவு கடினமான பணி செய்த சூழ்நிலையிலும் தேசத்திலே இயேசுவுக்கு சிறந்த சாட்சியாக கொர்நேலியுவை ஏற்படுத்தின அதே தேவன் இந்த பகுதியிலே படித்தவர்கள் இருக்கலாம், பட்டதாரிகள் இருக்கலாம், மேன்மக்கள் இருக்கலாம், உயர்ந்த உத்தியோகம் பார்க்கல் இருக்கலாம், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இயேசு இன்று இங்கே பிரசங்கிக்கப்படுகிறார்.